அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாதங்கி சொன்னதை வச்சு மாதவி போயிட்டு சுனிதாவோட ரூமில் தேடுறாங்க, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அப்போ புனிதா பேக்கில் சுரேகாவோட கொலுசு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுரேகாவோட முடியும் அதில் தான் இருக்குது. அதை பார்த்த மாதவி இந்த எவிடன்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லார்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. அப்போ புனிதா வந்து பேக்கில் இருக்க பாக்ஸ்லேருந்து முடி எடுக்கும்போது அங்கே சுரேகா வந்துட்டாங்க. வந்து இது ஏன் முடி தான், அந்த பொம்பளை கட் பண்ணது இந்த முடி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நந்தினியும் புனிதா வந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பாண்டியனும் ஜோதியும் சுந்தரவள்ளி வீட்டுக்கு வராங்க. அப்போ ஜோதி வந்து சுந்தரவள்ளி கிட்டே கேட்குறாங்க, உன் பொண்ணு வந்துட்டால, என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சுந்தரவள்ளி வந்து இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் நானும் ஒரு காரணம், இந்த நந்தினியும் புனிதாவும் சேர்ந்து தான் ஹரிதாவை கொலை பண்ணியிருக்காங்க, சுரேகாவை அவங்க தான் அடைச்சி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சூர்யா இதெல்லாம் பிளான் பண்ணது ரஞ்சித் தான் ஒருத்தன் அமைச்சு புனிதாவை காதலிக்கிற மாதிரி நடிக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே இருக்க மாதங்கி பதறாங்க. கௌஷிக் பேரை இப்போ சூர்யா சொல்லிட்டா ஜோதிக்கும் பாண்டியனுக்கும் தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆனால் சூர்யா கடைசி வரைக்கும் கௌஷிக் பேரை சொல்லவே இல்லை. உடனே சூர்யா ரஞ்சித் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், நந்தினியும் புனிதாவும் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ நிரூபிக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உடனே வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு புனிதாவோட துணியெல்லாம் எடுத்து வெளியே போடுறாங்க. ஆனால் சூர்யா வந்து இவங்க என் குடும்பம் என் வீட்டில் தான் இருக்கணும், இவங்க வெளியே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே சுந்தரவள்ளி அவங்க இருக்கட்டும், அவங்க இருக்க இடத்துல நான் இருக்க மாட்டேன், நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால் அருணாச்சலத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே நந்தினி நீங்கள் இங்கேருந்து போக வேண்டாம், நாங்களே போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. சூர்யாவும் என் பொண்டாட்டி இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடவே கிளம்புறாரு. சூர்யா நந்தினி எல்லாரும் கிளம்பி அவங்க ஊருக்கு போகிறாங்க. இப்போ சூர்யா ஊரில் இருந்துக்கிட்டே எல்லாத்துக்கும் காரணம் ரஞ்சித்தும் மாதங்கியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நிரூபிக்க போகிறாரு அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.